இப்போ ஸ்டவ்வை ஸ்லோவா வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ரசத்தை எடுத்து இதுல வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ வந்து துவையல் நல்லா ஜம்முன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த ரசத்தை அது மேல ஊத்தி நம்ம சாப்பிட்டோம்னு வைங்க, வேற லெவல்ல இருக்கும். இதுக்கு வேற எதுவுமே கிடையாது. உடம்பு சரியாதவங்களா இருந்தாலும் சரி, நல்ல திடகாத்திரமா இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இந்த ரசம் இருந்து இந்த துவையல் இருந்தாலே போதும், திவ்யமா இருக்கும். வாங்க எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்கிறேன். இது 5-6 மிளகும் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு குருணை பெருங்காயம் வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். வாய்வு தண்ணியெல்லாம் எடுத்துரும். இஞ்சியும் வந்து நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும், அதுக்காக இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய வச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துட்டு எண்ணெயிலேயே நல்லா பொரிச்சுக்கலாம். பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சிடணும். எண்ணெயில பொரிஞ்சாதான் நல்ல மனம் கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், இதையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க. நம்ம இதுக்கு வந்து புளி எல்லாம் சேர்க்க போறது கிடையாது, அதனால நம்ம வந்து தேங்காயும் நல்லா வதக்கிடலாம். பாருங்க, 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. பாருங்க, இதுலயே கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. பாருங்க, காஷ்மீரி சில்லி வந்து 2 மிளகாய் எடுத்து இதுல சேர்த்துக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இது ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு இத பல்ஸ்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நைஸா வேணாலும் நைஸா அரைச்சுக்கோங்க, இல்லைன்னா குறைன்னு அரைச்சாலும் அரைச்சுக்கலாம். வாங்க, இதுக்கு சூப்பரான ஒரு ரசம் ஒண்ணு வச்சிடலாம். பாருங்க, இது வந்து டேபிள் ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஜீரகம் கொஞ்சம் கூடுதலா இருந்தா நல்லா இருக்கும். இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. இதுலயே காஷ்மீரி மிளகாய் 1 சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்குவோம். இதை பொடி பண்ணிட்டு வந்தோம். பாருங்க, இந்த சைஸ்ல புளி வந்து ஊற வச்சிருக்கேன். இதுல நான் குட்டி குட்டியா 4 தக்காளி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 பல்லு பூண்டு, இதை இந்த தோலோடயே போட்டு நல்லா நசுக்கிக்கலாம். இது ஓரமா வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இதுலயே 4 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இந்த 4 தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதுலயே கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் பிச்சு போட்டுக்கலாம். பாருங்க, 3 இதழ் கருவேப்பிலையும் பிச்சு போட்டுக்கலாம். இதுலயே தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா தக்காளியை வந்து ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். அப்ப வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லா பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கசக்கி புழிஞ்சிருங்க, அப்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பொடி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பொடியும் இதுலயே சேர்த்துக்கலாம். எல்லா பொடியுமே சேர்த்துக்கலாம். பாருங்க, பூண்டையுமே எடுத்து தட்டி வச்சதை அப்படியே இதுல சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், புளி நல்லா வந்து ஊறிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம்.
இந்த அளவுக்கு ரசம் இருந்தா போதும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து நீங்க வாயில ஊத்தி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப ரசம் எப்படி வைக்கலான்றது பார்ப்போம். இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊத்திக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 2 காஞ்ச மிளகாய் பிச்சு வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலைய நல்லா இந்த மாதிரி பிச்சுட்டு போட்டுக்கலாம். இப்ப ஸ்டவ் ஸ்லோவா வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ரசத்தை எடுத்து இதுல ஊற்றலாம். இதுலயே கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதுல ஊற்றிடலாம். அப்படியே நுரக்கட்டி வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்றத சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து துவையல் நல்லா ஜம்முன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. நான் சொன்ன அளவுக்கு இந்த அளவுக்கு துவையல் வரும். இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சுக்குங்க. அப்பதான் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இங்க அப்படியே பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிறது பாருங்களா. இந்த மாதிரி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ரொம்ப நல்லா சூப்பரான டேஸ்ட்ல அட்டகாசமா இருக்கும். இப்போ இதுல நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை உருவி போட்டுடலாம். வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதுல 2 கரண்டி அளவுக்கு ரசத்தை ஊத்திக்கிங்க. ஊத்திட்டு இந்த துவையில கொஞ்சம் போட்டு நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ரசமும் துவையலும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.